ஸ்ரீ குருபியோ நமக. திருமூலர் திருமந்திரம் உரையன் 564 விளக்கம். ஐவர்க்கு நாயகன் அவ்வூர் தலைமகன், உயிர் குண்டேறும் குதிரை மற்றொன்று உண்டு. மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கொடாது போய் பொய்யரை துள்ளி வீழ்த்திடும் தானே. ஐவருக்கு நாயகன் அவ்வூர் தலைமகன். மெய், வாய், கண், காது, மூக்கு என்னும் ஐம்புலங்கள் கொண்ட ஐவரால் ஆனது ஒவ்வொரு மானுட யாக்கையும் ஆகும். இந்த ஐவருக்கும் நாயகனாக, அதாவது இவைகளை படைத்தவனாக இருக்கும் பரம்பொருள் இவ் ஐம்புலங்களையும் கடந்து உள்ளிருக்கும் நாபி கமலத்தில் நடுவாய் உயிர் வித்தாக ஐம்புலங்களால் உருவான ஊரெனும் இத்தேகத்தின் தலைமகனாக வீற்றிருக்கிறார். உய்ய குண்டேறும் குதிரை மற்றொன்று உண்டு. மரணமில்லா பெருவாழ்வு என்னும் பெரும்பேற்றை நாடிய அனைவருக்கும் அளித்தருளும் அவ்வூரின் தலைமகனை சென்றடைய ஒருவருளால் திருத்தப்பட்டு பின் திருவாசியாக மாறிய உள்மூச்சு என்னும் குதிரை ஒன்று உண்டு. மெய்யர்க்கு பற்று கொடுக்கும் கடிவாளம் இல்லாத அக்குதிரையின் மீது ஏறி குருவின் மீது கொண்டுள்ள மெய்யான விசுவாசத்தையே கடிவாளமாக ஆக்கி இறப்பில்லா பெருவாழ்வை வேண்டி தன்னில் இருக்கும் பரம்பொருளை நோக்கி பயணிப்பவர்களை அக்குதிரையும் தம் மந்திரத்தால் கீழே விழாமல் தாங்கி பிடித்து கொண்டு பத்திரமாக உள்ளிருக்கும் பரம்பொருளிடம் அவர்களை கொண்டு சேர்க்கும். கோடாது போய் பொய்யரை துள்ளி வீழ்த்திடும் தானே. மாறாக குருவின் மீது மெய்யான விசுவாசம் கொள்ளாமல் பொய்யர்களாக மாறி அம்மந்திர குதிரையின் மீது ஏறி பயணித்தால் அத்தகையவர்களை அக்குதிரையானது அவர்கள் விடும் வெளிமூச்சின் வழியே புறம் தள்ளி வெகு கீழான பிறவிகளுக்கு கொண்டு சென்று அதனுள் அவர்களை புகுத்திவிடும். திருச்சிற்றம்பலம்.